வெல்கம் டு 365 மற்றும் டே 18. நம்ம டே 2லேயே உங்களுக்கு வீடியோ போட்டிருப்போம். காலில் சின்ன ஸ்க்ராட்ச் ஆச்சுன்ட்டு. இந்த ஸ்க்ராச்சஸ்க்கு காரணம் நம்ம பையன் ராக்ஸி தான். அவன் வந்து பாசத்தில் ஓடி வந்து மேலே எகிரி குதிச்சான். அவன் இருக்கிற வெயிட்டுக்கு கால் ஸ்லிப் ஆகி கால் திரும்பி கீழே விழுந்துட்டேன். ஸோ அது சுளுக்கு பிடிச்சிச்சுன்னு நினச்சி பேண்டேஜ் போட்டோம். ஒரு 3 days கழிச்சு நல்லா நார்மல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 3 days செம்ம பெயின். இன்னைக்கு மார்னிங் கூட வார்ம் அப் பண்ணும்போது கால் செம்மையாக வலிச்சிச்சு. அதனால் ஒர்க் அவுட்டையும் மாற்றிட்டேன். இன்னைக்கு கால் செம்ம வலிக்குதுன்ட்டு ஒர்க் அவுட் மாற்றிட்டு செஸ்ட் ஒர்க் அவுட் போட ஆரம்பித்தேன். அவனத்தையும் செட் பை செட்டாக ஒர்க் அவுட் போட்டு டேக்கான ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரொம்ப பெயினாக இருந்தனால ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அப்பாயின்மெண்ட் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். போய் செக் பண்ணதில் டாக்டர் வந்து கால் ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, லெக்மெண்ட் டேர் ஆகிருக்கு, ஒரு 2 weeksக்கு ரெஸ்ட் எடுக்கணும், எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு டாக்டரு. அதனாலே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னும் 2 weeksக்கு ஒர்க் அவுட்டும் பண்ண முடியாது, சைக்கிளிங் பண்ண முடியாது. பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2 weeks ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ இதனால ரெகுலராக இப்போதைக்கு வீடியோ போட முடியாது. டெய்லியும் பார்க்கலாம். டே 19ல் சந்திக்கலாம். சீக்கிரம் வரும்.